சிந்திப்போமே. 1635 அடியினை ஒழிவின்று பழிச்ச முடிவிலாது எவன். ஸ்ரீ வாகீசர் விளக்குகிறார். பிறை சந்திரனை ஒத்த ஒளியும் வடிவும் உடைய ஒற்றை கொம்பை உடையவன் அவன். ஞானாசக்தி கிரியாசக்தி எனும் இரு மத நீர் உடையவன். தேவர்களின் எண்ணிறந்த ஆண்டுகள் பல கடந்தாலும் என்றும் மாறாத இளமை உடையவன் அவன். ஞானமாகிய மத நீர் பொழிவதால் என்றும் களிப்புற்று இருப்பவன் அவன். உயிரை நீங்காத வினை எனும் பகையை பற்று அற மிக சினந்து ஒழிப்பவன் அவன். மத நீரால் நனையும் கன்னத்தை உடையவன் அவன். அவன் விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை இடையராது வாழ்த்தி வணங்கினால் முடிக்க முடியாத செயல் என்று ஒரு செயல் இருக்க முடியுமா? இல்லை, இல்லை. அனைத்தும் நினைத்தது நினைந்தவாறே நிறைவேறும். இப்படியாக நினைத்தது நிறைவேற கணபதியை வணங்குவோம் என்று விளக்குகிறார். பாடலை காணலாமே. திங்கள் கொழுந்தின் அன்ன ஒன் கேள் ஒரு மறுப்பு இரு மத கடவுள் என் கழி ஆண்டு பல நிரம்பினும் இளமையோடு கெழி ஞான மா மதம் தருக்கி ஆனா வினை உக சீரும் நனை கவுள் வேழத்து அடியினை ஒழிவு இன்று பழிச்ச முடிவிலாது எவன் முன்னிய நெறித்தே என்று ஸ்ரீ வாகீச முனிவர் தன்னுடைய ஞானாமிர்தம் எனும் நூலின் 2வது அகவலில் அழகாக விளக்குகிறார். விநாயகர் பணிவோம், ஞானம் பெறுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.